தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாள் கற்றுக் கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? ஆதியாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனம். நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். எவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீங்களா? பிள்ளை இல்லாத ஒருத்தனை பார்த்தாங்க சொல்லுவார், நீ தகப்பனாவாய். அவனை ஆறுதல் படுத்துவதற்காக இல்லை, அவன் வாழ்க்கையவே மாற்றுவதற்காக. நம்மளுடைய வாழ்க்கையில் பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. நம்ம துக்கத்தோடு வேதனையோடு தாங்க முடியாத துயரத்துல வேதனை தாங்க முடியாம இருக்கும்போது ஆண்டவர் நம்ம ஒரு வாக்குத்தத்தை கொடுப்பாரு. அந்த வாக்குத்தத்தை என்னைக்கானாலும் நிறைவேறும். அது நிறைவேறவே மாட்டாது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. அது நிறைவேறும். காலதாமதங்கள் ஆகும் மொழிய அது நிறைவேறும். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருப்பா. அது பொய் சொல்லாதுன்னு சொல்லி அருமையாய் ஒரு பக்தன் சொல்லுகிறான். எவ்வளவு இனிமையான வசனம் பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருப்பார். நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய் என்று. ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்குது? தலைகையில் இருக்கு. ஊழியத்தில் அவனை மேன்மைப்படுத்துகிறேன், நீ எனக்கு திவ்ய சாட்சியாயிருப்பாயின்னு இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தவே முடியாது. ஏன் எதற்குன்னே தெரியாது. திருட்டுத்தனம் பண்ணுகிறவர்கள் அதிகமாய் பெருகி இருந்து அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை கட்டி அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வார்கள். நீங்க உண்மையா ஊழியம் செய்வீங்க, ஒரு காசு எதிர்பார்க்க மாட்டீங்க. கர்த்தருடைய சேவையை மாத்திரம் உத்தவமாய் செய்வீங்க. ஆனா அவர்கள் யாரும் உங்களை பயன்படுத்திக் கொள்ள மாட்டாங்க. நீங்க வேதனைப்படுவீங்க, ரொம்ப சோர்ந்து போவீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். நீ தகப்பனாவாய் என்றால் நீ தகப்பனாவாய். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவம் இந்நாள் வரைக்கும் நிறைவேறிக்கொண்டே இருக்கொழிய அது முடியவில்லை. ஆபிரகாம் மரித்து போய்விட்டார். ஆனால் அவருக்கு சொன்ன வாக்கு தத்துவம் இந்நாள் வரைக்கும் அது நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. நினைச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும் வரைக்கும் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். எத்தனாயிரம் பிள்ளைங்க அவர் பேர்ல இருக்குது. நான் பரலோகத்துக்கு போகும் பொழுது ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்லுவார், இதோ உன் பேர பிள்ளையை பாருன்று, இதோ உன் தகப்பனை பாருன்று. நம்மை பிதா ஆகிய தேவன் ஆபிரகாமுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார். இவனுக்கு தான் நான் வாக்கு கொடுத்தேன், உன்னை இவனுக்கு பிள்ளையாய் மாற்றுவேன் என்று. அதற்கு இடையில எத்தனையோ சாபங்கள் பாவங்கள் எல்லாம் வந்தது. கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமாய் அதனுடைய சாபத்தின் வேரை முறித்து போட்டார். அதனால நம்ம இன்னும் அதிகமாய் தேவனோட கிட்டி சேர முடியும். நீங்களும் அதே போலதான். வேதனையோடு இருக்கிறீங்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்பி ஏமாந்து போயிருக்கிறீங்களா? மனுஷன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. நாசில் உள்ள சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்க கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று இருக்கிறது. ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் மனிதன், மண்ணுக்கு ஒப்பானவன், மண்ணால் வந்தவன், மண்ணுக்கே திரும்புகிறவன், மண்ணான மனுஷன் அவன். அவன் ஏமாற்றுவான், வஞ்சிக்கிறவன். தேவனோ நீதி உள்ள தேவன். வாக்கு தத்துவத்தை நினைத்து 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 தேவன் நமக்கு நன்மை செய்வாங்க. நீங்க வேதனைப்படுறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? வாக்குத்தத்தை நிறைவேற மாட்டேங்குதேன்னு சொல்லி மனம் நொறுங்கி போயிருக்கிறீங்களா? சில சமயங்களை நீங்களே சொல்லியிருந்தீங்க, வாக்குத்தத்தை வேண்டாம் ஆண்டவனேன்னு. இங்க நீங்க தந்தும் என்ன பயன் என்று நீங்க சொல்லத்தக்க அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அகோர நிலைமைக்கு போயிட்டதா? தேவன் உங்களை வாழ வைப்பாருங்க. தேவன் உங்களை வாழ வைப்பார். தேவன் உங்களை வாழ வைப்பார். உங்களுக்கு நன்மை செய்வார். உங்களை வாழ வைத்து உங்களை உயர்த்தி நிறுத்துவார். லேகியோன் என்ற ஒரு பிசாசு பிடித்த மனிதன், அவன் பிசாசு பிடித்ததுனால அவன் கல்லறையிலே குகைகளில் உட்கார்ந்து தன்னை யாராலும் அவனை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவன் சீறி கொண்டிருந்தான். யாரு வந்தாலும் அவனை அடிப்பான். அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஏன்? அந்த பிசாசு அவனை வேதனைப்படுத்தி கொண்டது. அவன் சில சமயங்களில் புத்தி தெளிந்திருக்கும், பிசாசு கொஞ்சம் அடங்கி இருக்கும் பொழுது அவன் கத்தியிருப்பான், ஐயோ வலிக்கிறதே வலிக்கிறதே, ஏன் எனக்கு இந்த வேதனை, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையான்.
அவன் எவ்வளவு கத்தியிருப்பான், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். உங்களுடைய வாழ்க்கையிலும் பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு செய்த தீமையை நிமித்தம் ராமலோடு ஆளுகிறீங்களா? உங்களுக்கு முன்பு சவால் விட்டுருக்கிறாங்களா? நீங்க அதை நினைத்து திட்டமும் வேதனை பண்ணீங்களா? இன்னும் உங்களை அழிக்கிறதுக்கு எத்தனை பண்ணலாம் என்று எப்படி காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் பார்க்குறீங்க. உங்களை எப்படி அழிக்கலாம் என்று அவர்கள் துடித்து கொண்டு இருக்கிறார்களா? தேவன் உங்களை கைவிடவே மாட்டார்கள். தேவன் உங்களுக்கு பட்சமாயிருப்பார். தேவன் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். அந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனை துரத்துவதற்காக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு மனிதனுக்காகவே அந்த மலை பிரதேசத்துக்கு போனார் என்றால், உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வருவார். உங்கள் வீட்டுக்கு வருவார், உங்கள் ஆலயத்துக்கு வருவார், உங்களோடு வருவார், உங்களை வாழ வைப்பார். உங்களுடைய வியாபார ஸ்தலத்துக்கு வருவார். உங்களுடைய கேஸ் கோர்ட்ல அந்த கேஸ் வருவார். உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் நிவர்த்தி செய்கிறதுக்கு கிருபாதன வழியாய் அவர் இருக்கிறார். அவர் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். யாருமே இல்லை நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை வாழ வைப்பாருங்க. ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி நிறுத்துவார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, மனம் முடிஞ்சு போகாதீங்க. எவ்வளவு நம்புனே என்னை ஏமாத்திட்டாங்களே, எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்களே நீங்க நினைக்கிறீங்களா? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்து தெய்வ சமூகத்தில் உள்ளங்கால் படினு ஒரே ஒரு வார்த்தைக்கு சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்பினேன்னு, இந்த வார்த்தைக்கு என்ன பதில் ஆண்டவனே என்று கேளுங்க. நான் நம்பினேனே ஆண்டவனே, நான் நீர் தந்தீர் என்று நான் நம்பினேனே. நான் நொறுங்கி கிடக்கும் பொழுது, நான் வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது நீ எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் நம்பினேனே. இத்தனை நாட்கள் நான் கடந்து வந்தேனே, அதை நிறைவேற்ற மாட்டேரா என்று நீங்க கதரும் பொழுது பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பதில் வரும். நிச்சயமாகவே முடிவு கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. உற்பவ காலத்தில் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ அணைத்துக் கொள்வாய் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுவார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை தகப்பனாய் இருக்கிறார். தேவன் சொன்ன வார்த்தை ஒன்றாகிலும் தரையில விழுந்து போனதில்லை. ஒரு நாளும் ஒரு மனுஷனுக்கும் தேவன் வாக்கு கொடுத்தது தேவன் தரையில விழுந்து போக பண்ணதில்லை. நீங்கள் உண்மையாய் பரிசுத்தமாய் நீதியாய் வாழும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக தாம் சொன்ன வார்த்தையை நினைத்தருளி தேவன் நிறைவுபடுத்துவார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்க சொன்னான். நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்க. அநேக ஜாதிகளை ஆளுவாய் என்று சொன்னீங்க. நான் உன்னை தகப்பனாக்குவேன்னு சொன்னீங்க. ஏகப்பட்ட வார்த்தைகளை நீங்க கொடுத்திருக்கிறீங்க சொன்னா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுங்க. நம்பின வசனத்தை நிறைவேற்றி நீ தகப்பனாயிருப்பாய்ன்னு சொன்னீங்க சப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தகப்பனாயிருந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து மகிழ பண்ணுகிறாங்கன்னு சொல்லி ஜெபிங்க. ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்கப்பா, கனப்படுத்துங்கப்பா, மேன்மைப்படுத்துமா, உயர்த்தி நிறுத்துமான சமாதானத்தினால் நிரப்பும், சந்தோஷத்தினால் நிரப்பும். ஆண்டவனை நம்ப பண்ணின வசனத்தை உறுதிப்படுத்தும்படி காரியங்களை கைகூடி வரப்பண்ணுகிறான்னு சொல்லி ஜெபிக்கிறேன். நான் போதும். இந்த காணொலி வழியாக யார் வேதனையோடு பார்க்கிறார்கள் அவருடைய வேதனை முடியட்டும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நான் ஊழியத்தில் உயர்வை கட்டளை, குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தன்னுடைய புத்தி தெளிவை கட்டளையிடுகிறான்னு சொல்லி ஜெபிக்கிறேன். வாழ்வை பிறாங்கன்னு சொல்லி சமாதானத்தினால் காத்து கொள்ளுகிறேன். ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் நல்ல பிதாவே, எனக்கு அருமையான தேவஜனமே, பாடுகளும் உபத்திரவமும் நம்மை நெருக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க நினைச்சு பாருங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். சொந்த போகாதீங்க. God bless you.